தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திரா துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் திருப்பதியில சொன்ன ஒரு கருத்து, இந்து மதத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு. அவர் அந்த கருத்து சொன்ன உடனே சமூக வலைதளத்திலையும் சரி, அரசியல் வட்டாரத்திலையும் சரி, அவர் அதை நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை தாக்கி பேசியிருக்காரு, அவரை குறி வச்சு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் எழுந்து வர்றதை நம்ம பார்த்தோம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ண போகிறோம். நம்மளோட சிறப்பு விருந்தினர்களாக இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் திரு இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் விவாதிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் திரு எஸ் காண்டிபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்து முன்னணி சைட்லேருந்தே கேட்குறேன், ஏன்னா ஹிந்து மத சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால. பவன் கல்யாண் சொன்ன அந்த கூற்று ஏன் அவர் சொன்ன உடனே எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் நோக்கி திருப்பினாங்க? அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர், உதயநிதினு பேர் சொல்லியே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுகிறாங்க. இது சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மதச்சார்பின்மைக்கு ஒரு அடையாளம் மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு அதையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி யாரெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுகிறாங்களோ, ஒழிக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க, ஒளிஞ்சு போயிருக்காங்க, அதுதான் வரலாறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன், அதுவும் என்ன கொரோனா மாதிரி மற்ற மாதிரி டெங்கு மாதிரிலாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினவர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக பல மாநிலங்களில் வழக்கு, இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கோர்ட்டு கதவுகளையும் வாசப்படியிலையும் நடந்துட்டுருக்காரு. அதுக்கான தண்டனையோ இல்லை என்ன வரப்போகுது விசாரணைக்கு பிறகு தெரிய போகுது. அதனால் இந்த விஷயத்தை இவர் சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் இவரைத்தான் குறிப்பிட்டு சொன்னதாகத்தான் அவர் இளம் தலைவர்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் சொன்னது இவர் தான், ஆகையினால இவர் நேரடியாக இவரைத்தான் குறிக்கிறது. பவன் கல்யாணும் அதை தான் சொல்கிறார். உதயநிதி அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தான் அந்த கருத்தை சொல்கிறாரு. சனாதனம் அப்படிங்கிறது ஒரு மலேரியா டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி. அந்த கருத்தை காங்கிரஸ் எப்படி பார்க்குது? முதல்ல சனாதன விஷயத்துக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, இப்போது ஆந்திரா முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவர் ஒரு சீனியர் லீடர், 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு தலைவர் தான், அதில் மாற்றுக்கார். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இந்த திருப்பதி அந்த லட்டு விஷயத்தில் ரொம்ப அவசரப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும், அவங்கள ஒழிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப அவசரப்பட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டு பண்ணாமல், அந்த லட்டில் என்ன இருக்குது, விலங்குடைய இது இருக்கா, எதுவுமே ப்ராப்பர் டெஸ்ட் இல்லாமல் ரொம்ப அவசர கதியில் சொல்கிறார், இது மாதிரி லட்டில் இது மாதிரி விலங்குடைய இது இருக்குது, நிரூபணம் ஆகலை. உங்கள் கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களும் ஜெகனை இந்த விஷயத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, விமர்சனம் பண்ணலாம் அறிவிச்சாங்க. அவங்களுக்குள்ள உள் பாலிடிக்ஸ் நான் அதில் நுழைய விரும்பலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நாட்டு மக்களை நம்ம திசை திருப்பக்கூடாது. அதாவது இதில் என்னென்னா, அவர் அவசரப்பட்டு ஒரு ப்ராப்பர் ரிசல்ட்டோ டெஸ்ட்டோ முடிவடையாமல் அவசரப்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 10 ஆண்டுகளாக அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னே, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின்லேருந்து பல நாடுகள்லேருந்து திருப்பதிக்கு சாமி கும்பிட்றோம். ஏன் ஈவன் நானே அடிக்கடி போவேன். நானும் ஒரு இந்து தான், நான் இந்துவ உண்மையான இந்துத்துவான இந்து வெறியும் இல்லை, நான் இந்து, என் மதம் எனக்கு முக்கியன்ற மாதிரி அடுத்த மதத்தையும் ஈக்குவலாக நினைக்கிறாள் நான். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீ உன்னுடைய அரசியலில் நீ ஏன் கடவுள் இருக்கிற, இது மிகப்பெரிய தவறு, இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு சந்திரபாபு நாயுடு தீவிரமாக கண்டிச்சிருக்காங்க. நான் இப்போ மேட்ச் பண்ணுறேன், பவன் கல்யாணம் மேட்டர் நான் இப்போ மேட்ச் பண்ணுறேன். இப்போ பவன் கல்யாண் ஏன் சொன்னான்ற இப்போ நான் மேட்ச் பண்ணுறேன். அப்போ புரிஞ்சுப்பீங்க ஏன் சொல்ல, ஏன் இந்த மேட்டரில் நான் வரேன்ட்டு. அப்போது இவர் ஏன்னா ஒரு அரசியல், அவருடைய அரசியல் எதிரி ஜெகன்மோகன் ரெட்டி, அவரை பழி வாங்கிறதுக்காக அவசர கதியில் ப்ராப்பர் ரிசல்ட்டு வராமல் இவர் தான் அதுக்கு மூல காரணம் சொல்லி இவரை இந்து விரோதியாக, ஜெகன்மோகன் ரெட்டி இந்து விரோதியாக காட்டி அவரை பழி வாங்கினத ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்தின விஷயந்தான் இது. இதை சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப தீவிரமாக கண்டித்தாங்க.
ஸோ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த சனாதன வரது இப்போ பேசுறதே வழியே இல்லை, இடமும் இல்லை. இருந்தாலும் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி, குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் எப்போ சொன்னார்? நேற்று சொன்னாரா, முந்தாள் சொல்ல, இல்லை போன வாரம் சொன்னாரா? அவங்க கொள்கை எப்போ சொன்னார்? கொள்கை இது அதான் நேத்து கூட பிரஸ் மீட்ல அந்த பிரஸ் போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு இந்து மதத்தை அழிக்கிறவங்கள அழிஞ்சு போவாங்க அப்படின்னு. சரி, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வெயிட் அண்ட் see அப்படின்னு அதுதான். அதாவது இவர் வந்து நான் அரசியல்ல 30 வருஷமா இருக்கேன், எனக்கு 52 வயசு, அவருக்கும் ஏறக்குறைய 50 வயசு இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆனால் பவன் கல்யாணுக்கு குறைஞ்சது 60 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் சேம் சந்திரபாபு நாயுடு என்ன தப்பு பண்ணாரோ அதை வந்து இவர் வெளியே பண்ணுறாரு. ஆனா இன்னும் என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது என்னுடைய இல்லை அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லலாம், அவர் வந்து திராவிட மாடல், திராவிட கொள்கை, பகுத்தறிவு, பெரியாரிசம் இதை வச்சு தான் அவர் சொல்றாரு. ஈவன் அவர் சொன்னது அவர் சொன்னது இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிறது, இந்து மதத்தை ஒழிக்கணும் இல்லை, இந்து மதம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது யார் சொன்னா, அம்பேத்கர் சொன்னதை அவர் சொல்றாரு. கோர்ட்ல வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரு பெரிய ஒரு அடி கிடைச்சிருக்கு, அதை வந்து மறைக்கிறதுக்காக இப்போ பவன் கல்யாண் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்றாரு அப்படின்னு. அதோட சேர்ந்து அவர் சொன்ன விஷயம் அம்பேத்கரை கோட் பண்ணி அம்பேத்கர் சொன்ன விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் சொன்ன எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா? அம்பேத்கர் ஜெயிச்சு வந்துடக்கூடாதுன்னு வேலை செஞ்சது காங்கிரஸ். அம்பேத்கர் ஒரு எம்பியாக கூட வந்துடக்கூடாது, அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் பாடியில் இவரோட வேலையே வரக்கூடாதுன்னு சொல்லி வேலை பண்ணது காங்கிரஸ். அம்பேத்கரை என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சின்னு சொன்னால் அது காங்கிரஸ் தான். ஆனால் அம்பேத்கர் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சது ஆர்எஸ்எஸ் இயக்கம், தத்துவபன் தெங்கடி அவர்கள். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இது சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் சொல்கிறாரு, உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் எதாவது கண்டிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இது வரைக்கும் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறது தவறு, திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? வாயை திறந்து பேசவே இல்லையே. அப்போ இப்போ ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் அம்பேத்கரை கூப்பிட்றீங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னாரா? என்ன சொல்லியிருக்காரு? என்னைக்கு அவருக்கு வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை இதுதான் கூடாதுன்னு பேசியிருக்காரு. அதைத்தான் மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்கள் சனாதன தர்மம் தான் இந்த நாட்டினுடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லி, இந்துத்துவம் தான் இந்த நாட்டினுடைய ஆணி வேர், என்னைக்குமே அவர் அதுக்கு எதிராக எப்பவும் பேசுறாரு. ஆனால் அம்பேத்கர் வந்து தான் கடைசி காலத்தில் இந்து மதத்தை விட்டு அவர் புத்த மதத்தை தழுவார். ஏன் புத்த மதத்துக்கு போனார்? ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு போல? ஏன் இஸ்லாத்துக்கு போல? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாம் உனக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன், எங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, கிறிஸ்தவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே ஏன்னா இவர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறினா எந்த மதத்துக்கு, இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்துக்கோ போனால் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்த மதத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அம்பேத்கர் சொன்னது அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை ஒற்றி இருக்கக்கூடிய புத்த மதத்தை தழுவேனே தவிர அந்நிய நாட்டை சார்ந்த எந்த மதத்துக்கும் நான் போக மாட்டேன். இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தோட இணைந்த ஒரு மதம் புத்த மதம். இந்து மதம் வேற இல்லை, புத்த மதம் வேற இல்லை, அது ஒரு பிரிவாகத்தான், இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கிற காரணத்தினால நான் அந்த மதத்துக்கு போவேனே தவிர வேற அந்நிய மதங்களுக்கு போக மாட்டேன்னு ஒரு அம்பேத்கர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க. கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பதிலடி கிடைச்சதுனால அது மறைக்கிறதுக்காக தான் பவன் கல்யாண். நான் என்ன சொல்றேங்க, கோர்ட்டில் என்ன கிடைக்கட்டும், கோர்ட்டில் அவங்களுக்குள்ள அரசியல் இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அரசியல் இருக்கட்டும், இவருக்கான எல்லா அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியல் நிச்சயம் பண்ண மாட்டாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பண்றாங்க. ஆனா உண்மை என்ன, இது நடந்திருக்கா இல்லையா, லட்டுல கலப்படம் நடந்திருக்கா இல்லையா, அதுதானே பேசணும். நீங்கள் அந்த மாநிலத்தினுடைய அந்த திருப்பதி தேவசம் போர்டினுடைய தலைவராக, சேர்மனாக யார் இருந்தார்? சுப்பாரெட்டி இருந்தார். சுப்பாரெட்டி யார்? ஒய்எஸ்ஆர் ரெட்டியோட தம்பி. ஒய்எஸ்ஆர் ரெட்டி யார்? அவர் ஒரு ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி, கிறிஸ்தவர், பை பிராக்டிசிங் கிறிஸ்டியன், கிரிப்டோ ஹிந்து, கிரிப்டோ கிறிஸ்டியன். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய தம்பியை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து சேர்மனாக கொண்டு வந்து போடுறாங்க. அவர் வந்த பிறகு 41 பேர் வந்து இந்த மாதிரி கிரிப்டோஸ், பை பிராக்டிசிங் கிறிஸ்டியானிட்டி இன் த நேம் ஆஃப் இந்து.
அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் 41 பேர் வேலைக்கு போடுறாங்க. பல இடங்களில் மதமாற்றத்துக்கு, ஆந்திரா முழுக்க மதமாற்றத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் சுதந்திரமாக செயல்படுறாங்க. இந்து கடவுள்களை சாத்தான்னு பேசுறது, சிவபெருமான சாத்தான்னு சொல்றது, இதெல்லாம் நடந்திருக்கு. அது சமூக வலைதளங்கள்லாம் வந்திருக்கு. சமூக வலைதளங்களில் வந்த விஷயங்களை நானும் கூட போட்டிருக்கேன். அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என் மேலே ஒரு வழக்கும் போட்டிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு ஆந்திராவில். ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ஏதோ அரசியல் காரணம் மட்டும் இல்லை, இவங்க திட்டமிட்டு ஏழுமலையானுக்கு ஏழுமலை எதுக்குன்னு சொல்லி பேசுனது ஒய்எஸ்ஆர் ரெட்டி. சட்டமன்றத்தினுடைய குறிப்புகள் இருக்குது, ஆந்திராவினுடைய சட்டமன்ற குறிப்புகள் இருக்குது. 5 ஏழுமலையானுக்கு 2 மலை இருந்தால் போதாதான், எதுக்கு மீதி இருக்கிற 5 மலையை மற்றவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி பேசினார். அப்போ சந்திரபாபு நாயுடு சட்டமன்றத்திலே சொல்கிறாரு, தயவு செய்து நீங்கள் திருப்பதி ஏழுமலையான்கிட்ட விளையாடாதீங்க, மிக கடுமையான தண்டனையை கொடுப்பார். தெய்வம் நின்று கொள்ளும், மற்ற தெய்வங்களுக்கு பொருந்தும், ஆனால் இந்த தெய்வம் உடனடியாக கடுமையான தண்டனை கொடுக்கும்னு சொன்னார். அப்படி சட்டமன்றத்தினுடைய குறிப்புகளில் இன்னும் இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பல விஷயத்துக்கு போராடுது. இப்போ கூட இந்த க்ரீம் பன் விஷயத்துக்கு கூட அவங்க மாநில தலைவர் வந்து கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார். அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மத மக்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், உங்கள் கூட்டணியில் இருக்கிற தலைவரே சொல்லும்போது அதுக்கு ஒரு போராட்டம் வந்து நீங்கள் முன்னெடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை அது வந்து என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்துவாக தான் பார்க்கணும். இந்துயிசம் சொல்லி அதாவது தீவிரமாக மற்ற ஜாதிங்களை, இப்போது மற்ற ஜாதிங்கன்னா எல்லா கமிட்டியும் சொல்ல, இந்து தவிர வேறு எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக தான் பார்க்கணும். புரியுதுங்களா? நம்ம மெஜாரிட்டி இருந்ததுக்கு அடுத்தவனை இகழ்வாவோ தாழ்வாவோ பார்க்கறதோ அவனை நடத்துறதோ தவறு. இந்து மதத்தை தவறா பேசும்போது அது அமைதியா இருந்தா மற்ற மதத்துல இந்து மதத்தை யார் தவறா பேசுனாங்க? உதயநிதி தான் வந்து சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கோட ஒப்பிட்டு பேசுறாரு. அதுக்கு எதிராக போராடலைங்கிறதான் கேள்வி. சனாதன என்னன்னா எல்லாரையும் சமமா நினைக்கணும், எல்லாரையும் சமத்துவம் நடத்தணும். அந்த ஒரு பாகுபாடு இருந்ததை ஒரு வழிமுறையில் அதை திருத்தி வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சனாதனன்றதை. சனாதனன்னா இது தாழ்த்தப்பட்டவங்களை இங்க வைக்கணும், இவங்களை எப்படி வைக்கணும், அது அந்த சனாதனம் எங்களுக்கு தேவையில்லை. இல்ல, சனாதனத்துல இருக்கக்கூடிய ஒரு மதத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை அகற்றணும் தானே பேசி. அவர் இந்து ஒழிக்கணும் உதயநிதி சொல்லவே இல்லையா? இந்துவை ஒழிக்கணும்னு சொல்ல, அவர் சொல்றது ஒரே ஒரு சனாதனத்தை பத்தி தான் அவர் பேசுறேன். ஏன்னா சனாதனத்துல வந்து மக்களை வந்து வேறுபடுத்தி உயர்த்தி தாழ்த்தி நடத்துற விதத்தை அது யாருமே. ஒரே நிமிஷம் அதே மீட்டிங்ல அதே சனாதன ஒழிப்பு மாநாடு, இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் நடத்தின ஒழிப்பு மாநாடு வீரமணி பேசும்பொழுது சனாதனம் என்பதும் இந்து மதமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஆகையினால இந்த இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், சனாதன தர்மம் தான் இந்து மதம்னு சொல்றாங்க, ஆகையினால இதை ஒழிக்கணும்னு இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு. இப்ப நான் படிக்கிறேன். ஹானிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தில் சொல்கிறார், பகுத்தறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் இடமே கொடுக்காத வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஸ்மிருதிகளையும் சுருதிகளையும் வெடிமருந்து வைத்து தகர்க்க வேண்டும். இவற்றை பரப்பும் மதத்தை ஒழிக்க வேண்டும். வேறு எதுவும் பயனளிக்காது. இது யாரு? அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அதாவது எல்லா மனிதனும் சமம், எல்லாரும் வந்து யார் உயர்ந்தவன் யாரும் தாழ்ந்தவன் இல்லைன்ற சனாதன கொள்கையை திரிச்சு மாத்தி இவங்க சுயநலத்துக்காக இந்த சனாதனத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. எல்லாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாம பார்க்கிறது தான் சனாதனம்ங்கற சொல்றீங்க, சரி இல்லையா? அதையே ஒழிக்கணும்னு உதயநிதி சொல்றாரு. இல்ல அதையே நீங்க வந்து கண்டிக்க மாட்டீங்க. அததான் அவர் சொல்றாரு, நானும் சொல்றேன். ஆனா அதை திரிச்சு அதுல வந்து நிறைய வேறுபாடை புகுத்தி சனாதனத்துக்குள்ள தாழ்த்த வேணாம் இந்த என்ன சொல்லணும்? யார் இந்த வேறுபாடை புகுத்துனாங்களோ அவங்கள ஒழிக்கணும்னு சொல்லணும். சரி, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும். சரி, நான் உங்களுக்கு அந்த வார்த்தை வருது. அப்ப சனாதனத்தை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க. சனாதனத்தை வச்சு பாஜகவும் அதோட கூட்டணி வச்சும் அரசியல் பண்ணி மக்களை திசை திருப்பி வித்தியாசப்படுத்தி சனாதனத்தை வைத்து அரசியல் செய்பவர்களை ஒழிக்கணும் அப்படி பேசியிருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி சனாதனத்தையே ஒழிப்பேன்னு சொல்றதுதானே தப்பு. இல்ல இந்த மாதிரி சனாதனத்தை வச்சு ஜாதி கலவரம் இது மத கலவரத்தை உருவாக்குற சனாதனம் தான் ஒழிப்பேன்னு தான் உதயநிதி சொல்றாரு. சரிங்க, நான் ஒரு நிமிஷம் நான் இந்த கேள்வி கேட்கறேங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஓகே சரி அந்த ரவுண்ட்ல இந்த டிஸ்கஷன் கொண்டு போவோம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளை தான் வந்து உதயநிதி ஒழிக்கணும்னு சொல்லி ஆமா, நீங்க ஆமா. சொல்றீங்க. ஆனா அவர் சொல்றது அதை வச்சு அரசியல் பண்றாங்க. அது நீங்க அவங்க மேல அதான் ஒழிக்கணுன்றாரு வந்து பாஜக அதை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பா தமிழ்நாட்டுல சர்ச்சில் வந்து தலித்துகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. இஸ்லாமிய மதத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குற்றச்சாட்டு வருது, செய்திகள் பார்க்குறோம். ஆனால் இதை எதையும் ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி சொல்றது இல்லை சார். அதாவது அது என்னன்னா, இப்போ எங்கள் இந்து மதத்தில் சொல்லுங்கள், நான் அவரை கேள்வி கேட்பேன், அவர் செய்வாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்துள்ள போய் நான் கேள்வி கேட்க முடியாது, அவரும் கேள்வி கேட்க முடியாது. இதே கிறிஸ்துவ மதத்தில் போய் அவரும் கேள்வி கேட்க முடியாது, நானுக்கு. அது அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து தன்னை ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு கிறிஸ்துவர், நானும் கிறிஸ்டியன் தான் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கிறிஸ்துவர் எப்படி இந்து மதத்தை பத்தி நீங்க எந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் இந்த மாதிரி வித்தியாசம் இருந்துன்னு எனக்கு காட்ட டேட்டாஸ் கொடுக்க முடியுமா? லயலாலே பிரச்சனை இருக்கு சார். லயலா கல்லூரிகள்லயே உங்களுக்கு வந்து 2 பிரிவினருக்கிடையே அங்க அதிகார பிரச்சனை சார். இந்தியா விடுங்க சார், ஃபாரின்லயே அந்த பிரச்சனை இருக்குது சார். புரொட்டஸ்டன்ட் வந்து மாநாடு வந்து பிரச்சனைகளை ஒழிக்கணும், ஏற்றத்தாழ ஒழிக்கணும். இப்ப நீங்க அம்பேத்கர் சொன்னீங்க சார். அம்பேத்கர் வந்து எல்லா மதத்தையும் குற்றம். ஆமா, அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது சொல்றேன், விவேகானந்தர் சொன்னதை நான் கோட்டு வச்சிருக்கேன். சேம் சனாதன விஷயமா சார். அவங்க எல்லாருமே எல்லா மதத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க விவேகானந்தரா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க சொல்ற அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா மதத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு பேசுறாங்க. ஆனா திமுக கூட்டணி, குறிப்பா இண்டி கூட்டணி, இந்து மதத்துல இருக்கிற தவறுகளை மட்டுமே சொல்றீங்க. அந்த தவறுகளை அகற்றணும்னு சொல்லாம அந்த மதத்தை அகற்றணும்னு சொல்றதுதான் இப்ப இந்து மதத்தை அகற்றணும்னு எந்த இடத்துலயும் யாரும் உதயநிதி சொல்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இல்ல இல்ல சார், ஒரு மாநாடு நடக்குது, அவங்க சனாதனம் தான். ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதமும் சனாதனமும் ஒண்ணுதான், அது ரெண்டுமே நம்ம அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அந்த மாநாடு. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக போகும்போது அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு போற மாதிரி தானே இருக்கும். இப்போ பாஜக என்ன பண்றாங்க, இந்துத்துவா வச்சு தான் சார் ஜாதி கலவரம், வகுப்பு கலவரம், மோதல் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை வந்து நான் என்ன சொல்றேன், எல்லாரும் இந்து தான். இந்துக்குள்ளேயே இவங்க பிரிவினையை தூண்டுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ வந்து இந்துத்துவா மட்டும்தான் உயர்த்தணும், மற்ற யாருமே நம்ம வளரக்கூடாது, மற்ற யாரும் முதல்ல இந்துவை தவிர இந்தியாவில் வேற ஒன்றும் இருக்கக்கூடாது அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்து மதத்தை வைத்து அரசியல் பண்றீங்க, இந்துக்கள் மட்டும்தான் இங்க வாழணும், மற்றவங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றாரு சார். மத்திய அமைச்சர் காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை, கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு உரிமையை விட இந்துக்களுக்கான உரிமைகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு, அதுக்கு மாறா இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக நடத்தணும்னு நினைக்கிறது அது இந்துத்துவம். இந்த நாட்டினுடைய அடிப்படை ஆதாரம் எல்லாமே நம்ம சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தை டெஃபினேஷனும் கொடுத்துருக்கு. வாட் இஸ் இந்துத்துவா அப்படின்னு சொல்லி, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதுதான் இந்துத்துவா. இந்த நாட்டில் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் வேற எந்த நாளத்தில் போய் கேட்டாலும் இந்துஸ்தான்லேருந்து வராருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் போனாலும் சரி, துபாயில் போனாலும் சரி, இன்னைக்கும் இந்துஸ்தான்லேருந்து வராங்கன்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் இந்து மதம் பெரும்பான்மையான மதம் அப்படி மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களுடைய தர்மம், எல்லாரையும் வந்தவர்களை எல்லாம் அரவணைக்கிறது, இதுதான் இந்துத்துவம் அப்படிங்கிறது தான். வரவங்களெல்லாம் அரவணைக்கிறோம், ரைட், ஓகே. இந்தியா வந்து எல்லா காலகட்டத்திலையுமே சிறுபான்மையினருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கும். அதுக்கு யூதர்களே ஒரு மிகப்பெரிய உதாரணம், இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லை. அந்த சமுதாயம் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக தானே இருக்கும். அதாவது இஸ்லாமிய எம்பி இல்லைங்கிறது அந்த கட்சி பதில் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே இஸ்லாமியர்கள் பல பேர் அந்த கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. யாருமே இல்லை எந்த கட்சி, அந்த கட்சியில் தமிழ்நாட்டினுடைய கட்சி தலைவராக வந்தவர் வி.கே. ஜான் முதல்ல தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தவர், பிஜேபி ஆரம்பித்த ஒரு கிறிஸ்தவர். அவர் இந்து இல்லை. நீங்கள் கேரளாவில் கோவாவில் போங்க, கிறிஸ்தவ மாநிலம், பெரும்பான்மையான மாநிலம், அந்த இடத்துல ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க பிஜேபி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் பல மிசோரத்துலேருந்து, நாகாலாந்து, மணிப்பூர், இது போன்ற பல மாநிலங்களில், எங்கெல்லாம் திரிபுராவில் ஆட்சியில் இருக்காங்க, அருணாச்சல பிரதேசில் முஸ்லீம்கள், ஊடுருவிய முஸ்லீம்கள் இருக்காங்க, இருந்தாலும் அசாம் போன்ற மாநிலங்களில் பிஜேபி இருக்காங்க. அந்த மாநிலத்தில் பிஜேபி ஒரு மாதிரி கிறிஸ்தவர்கள் இல்லை முஸ்லீம்னு பார்க்குற மாதிரி இருந்தா எப்படி கோவால ஜெயிச்சிருக்க முடியும்? நீங்க மிசோரத்துல நீங்க போய் எலெக்ஷன்ல காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணும்போது, நாங்கள் பதவிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்குள் வந்தால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம்னு சொன்னது உண்மையா இல்லையா? நீங்க இந்த நாட்டு மக்களை பிரிக்கிறீங்களா,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபியோ பிஜேபியை சார்ந்த இயக்கங்களோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகவத்கீதையின் பேரில் ஆட்சி நடத்துவோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ யார் இதில் பிரிக்கிறது? பிரிக்கிறது முழுக்க காங்கிரஸ் தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்துக்கள் மத்தியில், இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பிரிவினையை பார்த்து இது மற்ற மதத்து சம்பந்தமா ஓகே. ஆனா ஹிந்து மதத்துக்குள்ளேயே சரியான பிரதிநிதித்துவ அங்கத்துவம் நீங்க தர்றதில்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிர்க்கிறாங்க இந்த அரசு. அதுக்கப்புறம் வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தரை ஸ்பீக்கர் போஸ்டுக்கு வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு வராங்க. அதை எதிர்த்து பாருங்க, ஒரு பட்டியலினம், ஒரு பழங்குடியினம், ஒரு இஸ்லாமியர், இவங்களை எல்லாம் கொண்டு வந்தது பிஜேபி. அப்துல் கலாம் இஸ்லாமியர், பழங்குடியினர் இந்த அம்மா இப்ப இருக்கிறவங்க முர்மு, அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த், இவங்களை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி நாங்க கேரளா கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம். நான் என்ன சொல்றேங்க, நீங்க எத்தனை வருஷம் நாங்க எடுத்து வந்தப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கு 3 முறை தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, அந்த 3 முறை அது மட்டும் இல்லைங்க. இந்த பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்க பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவரா ஒரு பட்டியலினத்தவரை கொண்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டியலினத்தலைவரை கொண்டு வந்தாச்சு. காங்கிரஸ் 100 ஆண்டுகள் கண்ட இயக்கம் ஏன் கொண்டு வரல? ஏன் நீங்க பட்டியலினத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னா ஏன் இது வரைக்கும் இல்லை? பல அமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கோம். தலித் இந்திரா காந்தி பீரியட்ல, ராஜீவ்காந்தி பீரியட்ல பல அமைச்சர்களை கேபினட் மினிஸ்டரா கொண்டு பாருங்க. 50% மேல ஓபிசி பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இந்த கேபினெட் தான் 50% மேல இருக்காங்க. சரி, எல்லாத்தையும் ஜனாதிபதி முர்முவை கொண்டு வந்தோன்னு சொல்றாங்க. அவங்க பட்டியலின மலை ஜாதி இனத்தை சேர்ந்தவங்க, பழங்குடியினர். ஆனா நம்ம பாராளுமன்ற திறக்கும் போது எதுக்கு அவங்க ஜனாதிபதி தான் முதல் பிரதிநிதி, முதல் மகன், அதாவது முதல் குடிமகன் அவங்க தான். அவங்கள ஏன் உள்ள அன்னைக்கு திறக்கும் போது ஏன் அவங்கள கூட்டிட்டு வரல? சட்டமன்றத்தை திறந்தீங்க, சோனியா காந்தி எல்லாம் கூப்பிட்டு வச்சு திறந்தீங்க. பிரதமர் இருக்காங்க, பிரதமரை விட சோனியா காந்தியை வச்சு இவங்க வந்து சோனியா மேடம் வந்து அந்த குழு தலைவருங்க. எந்த குழு தலைவர்? ஜனாதிபதியை விட குழு தலைவர் அதிக பொறுப்புக்கு போயிட்டாங்களா? ஏன்னா அன்னைக்கு ஜனாதிபதி இருந்தாங்களே. இருந்தாங்க, ஜனாதிபதி தான். ஜனாதிபதி இருந்தாரு, பிரதமர் இருந்தாரு. ஆனா அவங்க எல்லாம் கூப்பிடல. இந்த கான்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து அந்த கட்சியோட தலைவர். ஆக்சுவலா அவங்க தான் பிரதமர் ஆக வேண்டியது. ஆனா நம்ம பெருந்தன்மை இருங்க சொல்லி சட்டமன்றம் தான் எனக்கு தெரியும். எங்க பாருங்க, ஆனா அவங்க பெருந்தன்மை பிரதமர் பதவிக்கு சில சதி நடந்து அந்த அம்மா சொன்னதுனால அந்த அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்காக உயர்ந்தவர் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. இது வந்து இங்க கூட்டணி கட்சியில முக்கிய தலைவர் அவங்க தான், ஆல் இந்தியா லெவலில். அந்த மரியாதைக்காக தான் ஒரு பெண் என்ற ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டாங்க. ஆனா இல்ல இருக்கு, நான் முடிச்சிடுறேன். பிரதமர் திறக்கிறாரு, சரி, ஜனாதிபதியை கூப்பிடலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது ஒரு சட்டமன்றத்துல ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டணியுடைய தலைவர் திறக்கிறாரு, அதுக்கு ஜனாதிபதி வராததை நீங்க நியாயப்படுத்துறீங்க? இல்ல நான் நியாயப்படுத்தல. இங்க இருக்கிற முதலமைச்சர் விருப்பப்படி தான் வந்தாங்களுடைய, அது திணிக்கப்பட்டு அவங்க வரல. பார்லிமெண்ட் திறந்ததும் அங்க இருந்த பெரும்பான்மையான எம்பிக்களுடைய விருப்பம். இல்ல அந்த அம்மாவை வந்து ஏன் கூப்பிடலன்ற காரணம் இந்தியா மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு மலை ஜாதி. ராம ஜென்மபூமி தர்றாங்க கோயில், ஏன் இந்த அம்மாவை கூப்பிட்டு வரல? சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் இதே ரெண்டாவது விஷயம், அதே அம்மா அவங்க வந்து இந்தியாவோட முதல் குடிமகள், அவங்களையே ராமர் கோயிலுக்கு அவங்க உள்ள கூட்டிட்டு வரல? பிரதமரை உள்ள போக கூடாதுங்க. ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அந்த ராம ஜென்மபூமி அந்த மூமெண்ட், அதுக்கப்புறம் அந்த கோவிலுடைய திறப்பு விழா. அந்த மாதிரி ஒரு திறப்பு விழாக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அது ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா இருந்திருக்குமே, ஏன் தவிர்க்கப்பட்டாங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே அவர் அழைக்கப்படலைன்னு சொல்றது சுத்த பொய். காரணம் ஏன்னா அந்த கோவில் கட்டுவதற்கான கட்டுமான பணியில் அடிக்கல் நாட்டக்கூடிய பூஜையில் ஈடுபட்டது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை வச்சு தான் அந்த இடத்துல பூஜை போடணுங்கிறதுக்கு வந்து யாரோ இவங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவர் ஆகையினால வேண்டான்னு சொல்ல, பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தரை பழங்குடி இனத்தை சார்ந்த ஒருத்தரை தான் அங்கே வச்சு பூஜையே போட்டிருக்கு. இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு பார்க்கறதா இருந்தால் இவங்களை பூஜைக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அங்கே எதுவும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சன்னியாசிகளையும் அங்கே வர வச்சு
ஜாதியை சார்ந்தவங்க கூப்பிட்டீங்க இல்ல. இல்ல சன்னியாசிகள், சினிமா நடிகர்கள், பிரபலங்கள், சினிமா நடிகர்கள் அவங்க கேவலம் நீங்க ஒரு கேட்டாங்களா? புரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு புரோட்டோகால் தொழிலதிபர்கள் ஜனாதிபதி கேட்டாங்களா? வராங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தான் அங்க வந்து முதல் ஆள். அவங்க தான் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இந்த இடத்துல எந்த நிகழ்ச்சியும் துவக்கி வைக்கல. கோவில் திறப்பு விழா நடக்குது, முதல் பூஜை நடக்குது. ஆகையினால பாரத நாட்டினுடைய பிரதமர் இந்த கோவில் வருவதற்காக கடந்த 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து பாடுபட்டு நாடு முழுக்க இதுக்கான பிரச்சாரம், யாத்திரை இதையெல்லாம் நடத்தி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி அதில் ஜெயிச்சு அதை நடத்தியிருக்காங்க. அதுல கிரெடிட் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்க? ராமர் கோயில் திறக்கிற நிகழ்வு ஒரு ஆடல் பாடல் நிகழ்வு அப்படின்னு காங்கிரஸினுடைய ராகுல் காந்தி சொன்னாரு. நீங்க ஒரு இவ்வளவு 500 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துல ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்படுது, சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துற மாதிரி அது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி. இதை நான் கண்டிப்பா மறுக்கிறேன். அது எவ்வளவு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதியை கூப்பிடல நீங்க சொல்றீங்க எல்லாம் ரைட்டு. ஆனா அது வந்து ஒரு 500 ஆண்டு போராட்டத்தினுடைய ஒரு முடிவாக அந்த திறப்பு விழா வந்து காணப்படுது. அதுக்காக போராடியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் அதை திறந்து வைக்கணும் அப்படின்னு அவரும் ஆசைப்பட்டார். நரேந்திர மோடி போராடலங்க, எல்கே அத்வானி தான் அதுக்கு காரணகர்த்தா, மூலகர்த்தா. அவரே கூப்பிடலங்க, அவரே ஒதுக்கிட்டாரு. உடல்நிலை குறைவா இருக்கலாம், அதெல்லாம் போய் நான் கருத்து கேள்விக்கு வந்துடுறேன். அந்த இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க, ஜனாதிபதி ஏன் கூப்பிடலையேன்னு கேக்குறீங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியை பத்தி ராகுல் காந்தி சொன்ன விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் இப்ப சந்திரபாபு நாயுடு மேல என்ன சொன்னா அதே தான் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அரசியல்ல வந்து கடவுளையும் மதத்தையும் நீ சம்பந்தப்படுத்தி அரசியல் பண்ற, இந்த அரசியல் நான் இறங்க மாட்டேன், எனக்கு இது ஒத்து வராது, அதனால அப்புறம் வருவேன், அப்புறம் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ற. இல்ல இல்ல இல்ல, நீ அதாவது நீ வந்து ஒரு மதத்தையும் ஒரு கடவுளையும் பயன்படுத்தி நீ இதுல அரசியல் பண்ற, இதுல வந்து நான் உடன்பாடு இல்ல. இது உங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. இதுல நான் உடன்பாடு இல்ல. அவர் எதை கேக்குறாரு? பைபிளின் பேர்ல ஆட்சி நடத்துவோம்னு மிசோரத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அது சில ஸ்டேட்ல சேர்த்திருக்காங்களா? இருங்க, காங்கிரஸ் அது சொல்லுங்க. சரி, இப்போ கோவால போயிட்டு இல்ல இல்ல கோவால போயிட்டு நீங்க குர்ஆனை வச்சு நான் அரசியல் பண்ண அசெம்பிளில உத்தரப்பிரதேசல சார், நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க அரசியலையும் ஆன்மீகத்தையும் மதத்தையும் சேர்க்காதீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் போய் அந்த மாதிரி பைபிளையும் படி ஆட்சி நடத்துவோம்னு ஏன் சொல்றீங்கன்னு தான் கேள்வி. அங்க மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இப்படி வாங்க. உத்தரப்பிரதேச இந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய மாநிலம். அங்க அப்ப வந்து ஹிந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யலாமா? ஏன்னா நீங்க சொன்னதாதான், கோவால வந்து நீங்க குர்ஆனை வச்சு பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஏன்னா அங்க கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை. மிசோரம்ல பிரச்சாரமே பைபிள் ஆட்சி நடத்துறீங்க. இப்ப கோவால பிஜேபி மதத்தை கலக்குறீங்க. இல்ல நான் கேக்குறேன், ஆனா வந்து ராமர் பிஜேபி தாங்க கோவால கலக்குறாங்கன்னு. இல்லங்க, இப்ப பிஜேபி தாங்க கோவால இருக்காங்க. அவங்க பண்ண முடியுமா இத மாதிரி குர்ஆனை வச்சு அந்த கோவா இல்ல பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அவசியம் இல்ல. அதே மாதிரி தான் சொல்றேன். இந்த ராம ஜென்ம பூமியில சொல்றேன். இந்த இது சார் மிசோரம்ல தப்புன்னு சொல்றீங்களா? இருங்க, நீங்க மழுப்பாதீங்க, மறைக்காதீங்க, என்ன பேச விடுங்க. பாராளுமன்றத்துல ஒரு இந்துவை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மலை ஜாதி பெண், அவங்க தான் இந்தியாவோட முதல் குடிமகள். அவங்கள ஏன் நீங்க முதல்ல அவங்கள ஜனாதிபதி நீ பண்ணோம், உடனே நீங்க இதான் கம்பேர் பண்ண விட. சரி, அது சொன்னீங்களா? ரெண்டாவது ராம ஜென்மபூமியில என்ன பண்ணீங்க? அவங்க இந்திய குடிமக்கள், இவங்க தான். மூணாவது இருங்க, அவர் பதில் சொல்லல, அந்த பதில் வந்து ஏத்துக்கிற பதில் இல்ல. மூணாவது ஒடிசா கோயில்ல இதே ஜனாதிபதி மேடத்தை உள்ள விடல. அது பொய் செய்தி, அது பொய் செய்தி. இல்ல இல்ல, பொய் செய்தி. அந்த கோவில் ராம்நாத் கோவிந்த் அவர்களும் அப்ப ஜனாதிபதியா இருக்கும்போது அந்த கோவிலுக்கு போகும்போது உள்ள விடலங்கிற குற்றச்சாட்டும், திரௌபதி முர்மு அவர்களும் உள்ள விடலங்கிற குற்றச்சாட்டு, இரண்டையுமே என்னைக்கு மறுத்தாங்க? அந்த கோவில் உடனே இந்த விஷயம் சமூக வலைதளத்துல பரப்பும்போது இது ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து திரௌபதி முர்மு விவகாரத்துல அவங்க சொல்லிட்டாங்க, மேடம் தான் உள்ள போல, அவங்க தான் உள்ள போனன்னு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ராம்நாத் கோவிந்த் விஷயத்துல இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம். இது மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லப்பட்ட அரசியல் அழுத்தத்தினால அந்த மாதிரி சொல்றாங்களே ஒழிய. உத்தரப்பிரதேஷ், மிசோரம், கோவாலே இருக்கும். தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து சார் தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்போ நீங்கள் எந்த மக்களுக்காக இப்போ நீங்கள் சொன்னீங்களோ, ஒரு பழங்குடி பெண் அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு தலித் அவமானப்படுத்திட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து
பட்டியல் சமுதாய மக்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்ற செய்தி தினசரி செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். செய்தி சார் ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல மாட்டின குற்றவாளிகள் என்ன கம்யூனிட்டி? இருங்க முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை முதல்ல முடிங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றத்துல மாட்டின குற்றவாளிகள் என்ன கம்யூனிட்டி சொல்லுங்க சார். நம்ம ஜாதி பார்க்கல சார், நீங்க சொல்றீங்களா கொலை பண்ண அதே ஜாதி, கொலை பண்ண அதே ஜாதி சார். அது தப்பு, நியாயப்படுத்தல, அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும். நீங்க அதாவது தலித்தை வந்து மத்த கம்யூனிட்டி ஆளுங்க கொலை பண்றான்னு நீங்க சொல்ல வரீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அதுல இருக்கிற 90% குற்றவாளி அதே கம்யூனிட்டி. அது பிரச்சனை, அது இன்னும் இல்லங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி சார், கண்டுபிடிக்க முடியும். சரி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கேக்குறேன். உங்களுக்கு இங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சட்டமன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு, சட்டமன்றத்திலயும் சரி, கலந்தவங்க யாரு சார், மக்கள்லயும் சரி. இல்ல நான் உங்களை கேள்வி கேக்குறேன், நீங்க யாரை சொல்லுவீங்க? கட்சி தான் சார் ஆட்சியில இருக்கு, விசாரணை பண்றாங்க, சீக்கிரம் வரும். வேங்கவேல் எவ்வளவு பெரிய ஊர் சார், அது கரெக்ட் சார். எத்தனை பேர் இருப்பாங்க சார் சார்? சில பிரச்சனையை வந்து உடனே கண்டுபிடிக்கலாம், சில பிரச்சனை ஏன் ராமஜெயம் கொலை வழக்கில் இது மாதிரி நிறைய பிரச்சனை கண்டே பிடிக்கும். ஆனால் இதை கண்டுபிடிப்பாங்க. திமுக அரசு வந்து இதை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தப்பு செய்ய தண்டனை கிடைக்கும். முதல்வருக்கு எதிராக ஒரு கருத்து போட்டா உடனே அவர் வீடை கண்டுபிடிச்சு போயிடுறாங்க சார், போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு சின்ன ஊரு வேங்கவேல, அங்க இருக்கக்கூடியவங்களே ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க மக்கள். அங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அளவுல எவ்வளவு அவமானம், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானம். ஒரு வருஷம் ஆகுது, என்ன அப்டேஷன்ங்கிறதே வரலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு சார், வரலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு சார். நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க, உங்க கட்சி என்ன அழுத்தம் கொடுக்குது அரசாங்கம்? சரி, நாங்க அழுத்தம் கொடுத்தா எங்க தலைவர் செல்வ பெருந்தகை வந்து அதாவது காமராஜர் ஆட்சிங்கிறாரு. ஆமா, ஏன்னா அவரு அந்த ஒரு வருஷமா மலம் கறந்து ஒரு வருஷமாச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்கல, காமராஜர். நீங்க சொல்றீங்கல்ல தமிழக அளவுல இந்தியா அளவுல பெரிய அசிங்கன்னு, மணிப்பூர்ல என்னங்க நடந்தது? தமிழ்நாட்டுக்கு வந்து இல்ல இல்ல இந்தியாவுல சொன்னீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற கொடியேற்ற முடியலங்க, தேசிய கொடியேற்ற வேங்கவேல இருந்து மணிப்பூருக்கு 1000 கிலோமீட்டர் சார். 1000 இந்தியாவுல இருக்குங்க, அது பாகிஸ்தான்ல இல்ல, மணிப்பூர் வந்து இந்தியால இருக்குது. அந்த சகோதரிகள் நம்மளோட சகோதரி நினைச்சுதான் நம்ம ரெண்டு சகோதரிகளை இன்னைக்கு வரைக்கும் கலவரம் சார். சரி எல்லாத்தையும் விடுங்க. இல்ல நம்ம தமிழ்நாடு, இருங்க ஒரு நிமிஷம். அதாவது மணிப்பூர்ல இல்ல இருங்க, மணிப்பூர்ல ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அதுக்கு யாருங்க காரணம்? யாரு ஆட்சி கிடைக்கும்? இந்தியாவுல நீங்க அவமானம் அசிங்கம் சொன்னீங்கல்ல, இல்ல உலக அளவில் தலைக்குடி உருவாக்குறதே மணிப்பூர் விஷயம் தான். பாஜக அரசு, மாநிலத்திலும் பாஜக அரசு, மத்தியிலும் பாஜக அரசு. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல சார். ஆனாவிட கத்துவாங்க, குஷ்பு இல்ல பெண்களுக்காக கத்துவாங்க சார், வாயத்தாரர்கள குஷ்பு. தமிழ்நாட்டுல நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க? மணிப்பூர் இல்ல சார் சொன்னாரு, சார் ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்குதான் நான் இங்க போனேன். சார் நான் சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு அவமானம், தேசிய அவமானம். அப்ப மணிப்பூர் உலக அளவு அவமானம் ஆயிடுச்சுல இந்தியாவுக்கு. மத்தியில பாஜக அரசுங்க, மாநில பாஜக அரசுங்க என்னங்க பண்ண, என்ன தீர்வு கிடைச்சது அந்த பொம்பளைங்களுக்கு? மணிப்பூர் கண்டிப்பா நம்ம விவாதிப்போம் சார், அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விவாதிப்போம். அதாவது அவங்க வீட்டு பொம்பளை அந்த வழி தெரியும். அது யாராவது பொம்பளை சார், தமிழ்நாடு உங்க வீடு இல்லையா சார்? தமிழ்நாடு என் வீடு தான். நான் அதை நியாயப்படுத்தலைங்க, நான் வேங்கவேல் நியாயப்படுத்தல முடியாது. அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். கூட்டணியில இருக்கீங்க, அழுத்தம் தரலங்க. இல்ல இல்ல, எங்க தலைவர் செல்வ பெருந்தகை வந்து மிகவும் அதிக அளவில் அழுத்தம் கொடுத்தா இருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் சைட்லயும் ஃபாலோ பண்றாரு, எனக்கு தெரியும். அவர் டிஜிபிட்ட பேசியிருக்காருங்க, அடிக்கடி பேசுறாரு. அது ஏங்க லேட் ஆகுது, ஏன் என்ன காரணம்னு? இல்லை சார் நாங்கள் சீரியஸாக பண்ணிட்டுருவோம், எனி டைம் ரிப்போர்ட் வரும்னு சொல்லி அவர் சிஎம்கிட்ட அழுத்தம் கொடுத்து மட்டும் இல்லை, டிஜிபிட்டும் பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரியும். அழுத்தம் கொடுக்காமல இணையான ஒரு தமிழ்நாடு போலீஸ் இன்னும் கூட அந்த வேங்கவயல்ல யார் கலந்தான்னு தெரியல. உங்ககிட்ட கேள்வியா நான் என்ன வைக்கிறேன்னா, வேங்கவயல்ல நடந்து தவறுதான், அது காங்கிரஸ் வந்து அழுத்தம் தரல பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்க சொல்றீங்க, பட் அது பொதுவில் நம்மளால பார்க்க முடியல. ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறதே இந்து மதத்துல தானே, இந்து மதத்துல இருக்கக்கூடிய 2 சமுதாயத்துக்கு இடையில தானே அந்த பிரச்சனையே வருது. அப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி
இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தவறு தானே, ஒழிக்கப்பட அதாவது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை இதெல்லாம் கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸோட நோக்கம், இந்து முன்னணியோட நோக்கம். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 100வது ஆண்டு நெருங்குறீங்க சார். ஆமா நிச்சயங்க. இது இதுக்காக நீங்க பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தீண்டாமை இந்துக்கள் மத்தியில ஒரு சாபக்கேடாக இருக்கிறது. தீண்டாமை சாபம் பாவம் இல்லைன்னு சொல்ல வேற எந்த செயலும் பாவம் இல்லைன்னு சொன்னவர் ஆர்எஸ்எஸ் தலைவர். அதனால நாம இந்த தீண்டாமை கூடாதுங்கிறது இந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க நாம. சார் மன்னிக்கணும், காந்தியடிகள் அப்புறம் பெரியார் தான் தீண்டாமைங்கிற விஷயத்தை ஒழிக்க ஆரம்பிச்சது இந்து மதத்தினுடைய முதல் தலைவராக நம்முடைய ராமானுஜர் காலத்துல தான் இந்த மறுமலர்ச்சி ஏற்படணும். 1000 ஆண்டுகளாக 1000 வருஷமா முயற்சி பண்றீங்க. இந்த விஷயம் இல்ல இருக்கு, இன்னும் கூட அந்த தீண்டாமை குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த தீண்டாமையை அழியாம பாத்துக்கிறது திராவிட கட்சிகள் அரசியல் செய்வதற்காகவே இதை அப்படியே வச்சிருக்காங்க. உத்தரப்புறத்துல ஒரு தீண்டாமை சுவர் இருந்ததுங்க. பல கட்சி தொடர்ந்து கம்யூனிஸ்டுக்காரங்க திமுக காரங்க அதை வச்சு அரசியல் மட்டுமே பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் நாம போனோம், நேரா போய் அந்த தீண்டாமை சுவரை இடிச்சோம். 2 சமுதாயத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். உத்தரப்புறத்தில் அந்த தீண்டாமை சுவர் அகற்றப்பட்டது. உண்மையில நமக்கு அக்கறை இருந்தது, நாம அதை செஞ்சு முடிச்சோம். சமூக நீதி பேசுறீங்க. எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவன் சீட்ல உட்கார விட முடியல. உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு சார்? உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருங்க சார்? நீங்க சொல்லுங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த விஷயத்துக்கு வருவோம் சார். அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த மாதிரி உங்க ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த இயக்கங்களே ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு. இவ்வளவு இயக்கங்கள் இருந்தோம், இப்போ 2-3 மாசம் முன்னாடி ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த இன்னொரு சமுதாயம், அதே இந்து மதத்தை சார்ந்த இன்னொரு சமுதாயம் பெரிய பிரச்சனை பண்ணி அந்த கோவிலை இழுத்து மூட வேண்டிய நிலைமையா எந்த ஊர்? விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோவில். அந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள போறதுக்கு யாரும் காலகாலமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க யாரும் கோவிலுக்கு போகலன்னு இல்லை. நீங்கள் இன்றைக்கி போய் விசாரித்தாலும், ஏன்னா நானும் கூட உண்மை கண்டறியும் குழு ஒன்று அமைச்சு அதில் போய் பார்த்துட்டு வந்தோம். காலங்காலமாக அந்த பட்டியலினத்து சமுதாய மக்கள் அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த பகுதி இவங்களை வன்னியர்களும் அந்த இடத்துல போயிட்டுருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தையை சார்ந்த சில பேர் பாருடா நாங்கள்லாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லி அங்கே வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்கின பிறகு தான் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுது, பெருசாக அடிதடி ஆகுது. அதுக்கு பிறகு நீ எவனும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி யார் இந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவங்கள தான் பிரச்சனை, அவங்களால தான் வருதே தவிர ஒட்டுமொத்த பட்டியலின மக்களால் அங்கே பிரச்சனை கிடையாது. பட்டியலின மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்திற்கும் இது பிரச்சனையே கிடையாது. வன்னிய சமுதாயத்தினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மனுக்கு இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க, இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கான கோவில் அது, அந்த சமுதாயத்துக்கான கோவில் அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பட்டியலினத்தை சார்ந்தவங்க வராங்க, பூஜை பண்றாங்க, கோவிலுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி இந்த இடத்துல மட்டும் இல்ல பல கோவில்களை இழுத்து மூடுறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இல்ல 2 கோவில் இல்ல 13 கோவில்கள் இழுத்து மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மாதக்கணக்கில் சுவாமி கும்பிடுறதுக்கு வழிபாடு இல்லாம கோவில் வச்சிருக்காங்க. உருவாக்குறது இவங்க திமுக பேசினா நிறைய பேசிட்டே போலாம். இல்ல நான் ஒரே ஒரு கடைசி சுற்றா இவர் ஒரு நிமிஷம் அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டோம். அது அப்புறம் நீங்க கன்க்ளூஷன், நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது சார், இது நான் ஆரம்பத்தில் சொன்ன சந்திரபாபு நாயுடு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் திருப்பி. அவர் பண்ண அரசியலில் மறைக்கிறதுக்கு தான் பவன் கல்யாணம் சம்மந்தம் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த துணை முதலமைச்சரை
மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வம்புக்கு இழுக்கிறார். இது இந்த நேரத்தில் சனாதனம் பற்றி பேசணும் அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் உதயநிதி சாரை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் சுப்ரீம் கோர்ட் கண்டு வச்ச உடனே இந்திய அளவில் அவங்க கட்சிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எல்லாருக்கும் கெட்ட பேர் உருவாயிடுச்சு. இவன் வந்து இந்துத்துவாவை வச்சுக்கிட்டு அரசியலை வச்சுக்கிட்டு இந்த லட்டு பிரச்சனை அவர் வந்து வேற மாதிரி முயற்சி பண்ணார். அது அவங்களுக்கே பூமராங்க ஆகி திரும்பிடுச்சு. இதை மறைக்கிறதுக்காக தான் இந்த பவன் கல்யாணம் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத விஷயத்தை பேசி இப்போ வந்து தேவையில்லாமல் தமிழ்நாட்டோட சம்மந்தம் இல்லாமல் மோதுறாரு. இதை மிகவும் நான் கண்டிக்கிறேன். பவன் கல்யாணம் உங்களுடைய நிறைவு, அதாவது பவன் கல்யாண் பேசின விஷயம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசினா அந்த மாநிலத்தில் எதுவும் ஓட்டு வந்துட போகிறதில்ல. அந்த மாநிலத்தினுடைய அரசியல் கட்சியை சார்ந்தவரும் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் உட்பட பல மாநிலங்களில் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமை உட்பட தயவு செய்து திமுக வட மாநிலங்களில் ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க, பிரச்சாரத்துக்கு வந்துடாதீங்க, கூட்டணி கட்சி நடத்தும் போது கூட மாநாடு நடத்தும் போது கூட வந்துடாதீங்கன்னு சொன்னான். ஏன்னா சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்துக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஓட்டெல்லாம் போயிடும், தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க திமுகலேருந்து சொன்னது காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய தலைமை, அகில இந்திய அவருடைய செய்தி தொடர்பாளர்கள். ஆகையினால பவன் கல்யாண் சொல்லியிருக்காருன்னா இந்த நேரத்தில் ஏன் சொன்னார்? எந்த நேரத்தில் சொன்னாலும் தொடர்ந்து சொல்லுவோம். ஏன்னா வழக்கு இருக்குது, வழக்கு முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயம் தொடர்ந்து பேசப்படும். நீங்கள் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடிய யாரும் இதுவரை வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அவர்கள் தான் ஒழிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி டெங்கு ஒழிக்கப்படுகிறதோ, எப்படி மலேரியா ஒழிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி தான் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்றவங்க இந்த தமிழ்நாட்டில் வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழிக்கப்படுவார்கள். ஓகே சார், ஓகே. எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களே, சனாதனத்தை ஒழிப்பார்களா இல்லை சனாதனத்தை ஒழிக்க நினைப்பவர்கள் ஒழிவார்களா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும், மக்கள் தான் பதில் சொல்லணும். மீண்டும் இன்னொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.